எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுடைய மொபைலுக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அதாவது டிஎம்சி கிட்ட இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்குமே, பார்த்தீங்களா? செக் பண்ணி பார்த்தீங்களா? அதாவது தாழ்நில பகுதிகளில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமே எல்லாருக்குமே வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நான் இருந்து பேசுகிறது கம்பஹா டிஸ்ட்ரிக்ட்லையும் நேற்று நைட்லேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் தூறல் விட்டுருக்கு. நான் அந்த வீடியோ எடுக்கும் பொழுது நேற்றுல இருந்து இன்னைக்கு 5 மணியுடன் நிறைவடைந்த காலப்பகுதியில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இலங்கையில் எந்த இடத்துல அதிகமாக மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவலப்பிட்டியில் கிட்டத்தட்ட 271.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி வந்து பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதோட சேர்ந்து இன்னைக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டி, கேகல்ல, நுவரெலியா, ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட் வந்து மண்சரிவு அபாய எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதிக மழை வீழ்ச்சி காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. முன்னாடி 3 வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஒரு எச்சரிக்கை ஒளியோட வந்து இன்னைக்கு வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருந்தது. இதுல அதிகமா பாத்தீங்கன்னா கண்டி பகுதியில வந்து அதிகமான மழை வீழ்ச்சி வந்து பதிவாக இருந்தது. இதுல வந்து இன்னைக்கு நான் ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்க பார்த்தீங்களோ இல்லையோ தெரியல. கட்டுகஸ் தோட்ட பாலத்துல இருந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து குதிச்சிருக்காங்க. அவங்க தற்கொலை செய்ய குதிச்சாங்களா இல்லைன்னா வந்து எதேர்ச்சியாக விழுந்தாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு வீடியோ வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் மலையகம் பக்கத்தில் வந்து ஒரு தாய் வந்து வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. அதில் நான் காமிக்க விரும்பல, வேணா முடிஞ்ச சைடில் காமிக்கிறேன், குட்டியாக காமிக்கிறேன். அவங்கள இளைஞர்கள் சேர்ந்து மீட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப பயந்து போய் இருந்ததை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு காணொளி வந்து நான் வந்து பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அது வந்து நாவலப்பிட்டியில் ஒரு பஸ்ஸில் போன பயணிகளை வெள்ளம் சூழ்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் இளைஞர்கள் போயிட்டு ரொம்ப தைரியம் தான், அதை வந்து பாராட்டி ஆகணும். அவங்க போய் வந்து பாதுகாத்து அவங்கள வந்து மீட்டிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிகாலையில் வந்து சிடிபி பஸ்ஸும் அதுக்கப்புறம் ப்ரைவேட் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதி கிட்டத்தட்ட 20 பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரம்புக்கணையில இருந்து கண்டி நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து துறைக்கு சொந்தமான பஸ்ஸும் திகனவுல இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பஸ்ஸும் வந்து விபத்துக்குள்ளான செய்திகளை வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டியிலையும் நுவரெலியாவிலையும் அதிகமாக மழை பெஞ்சு வர்றதுனால நுவரெலியா மாவட்டத்தில் 581 குடும்பங்கள் சேர்ந்து 581 குடும்பங்களை சேர்ந்த 2331 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 6 பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கினிகத்தேன பகுதியில் வந்து வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததுல வந்து 4 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஒருவர் பலின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த தகவல் வரைக்கும் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற வரைக்குமே. ஸோ அதிகமாக கண்டி நாவலப்பிட்டி பகுதியில் மிக்க சேதம் வந்து இந்த தடவை வந்து ஏற்பட்டிருக்கு. எனக்கு இந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது டிட்வா புயல் ஏற்பட்ட போது ஏற்பட்டுச்சு இல்லையா வெள்ளம், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அகோரமான ஒரு வெள்ளமாக இருக்குது. டெவோன் நீர்வீழ்ச்சியில் வந்து அதிகமான நீரை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. லக்ஷப்பான நீர்வீழ்ச்சியில் வந்து அதிகமான நீரோட்டத்தை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. நுவரெலியா கண்டி வீதியில் வந்து அந்த வெள்ளத்துக்குள்ளேயும் மக்கள் வந்து பயணம் போயே ஆகணும், வாண்டடாக போய் நிற்கிறாங்க பயணம் போகிறதுக்காக. அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வண்டி வந்து போனால் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய உயிர் போச்சு அப்படின்னா திரும்ப எடுக்க முடியாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு எத்தனையோ செய்திகள், எத்தனையோ வீடியோ, கம்பல பகுதியெல்லாம் வந்து எல்லாம் லைவ் வீடியோ வந்து போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்களுடைய வீடு வந்து இதாகிருச்சு, மூழ்கி போயிருச்சு, இவங்களுடைய வீடு வந்து மூழ்கி போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சில பாதைகள் 2ஆக பிளந்து பாதை வந்து நடுவில் வந்து எதுவுமே இல்லாமல் சில காணொளிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இன்னைக்கு வந்து இருந்துச்சு. நிறைய வீடுகள் வந்து மூழ்கி போனதை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இதே நேரத்தில் ஒரு பக்கம் அதிக மழை பெஞ்சு இயற்கை அனர்த்தங்கள் அதிகமாக பதிவு ஆயிட்டு இருக்கிற டைமில் கொழும்பு 5 லாம்பு சந்தியில் வந்து ஒரு தீப்பரவல், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பண்டம் விற்பனை செய்யக்கூடிய மேல் மாடியில் வந்து தீப்பரவல் ஏற்பட்டதாக ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. 4 தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை கட்டுப்படுவதற்காக வந்ததாகவும் செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து கழனி கங்கை அண்மித்த பகுதி, அத்தனகல் ஓயாவை அண்மித்த பகுதி, மகாவெளி கங்கை அண்மித்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, 6ஆம் தேதிக்கு அப்புறமும் மழை வந்து அதிகமாக பெய்யும் அப்படின்னு வந்து வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக இலங்கையில் அதிகமாக மழை பெஞ்சு அதிகமாக வெள்ளம் ஏற்படும் பொழுது
கலனி கங்கைக்கு அண்மையில் உள்ள மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. கம்பா டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோன்னா அத்தனகல் ஓயா வந்து அங்கே பெருக்கெடுத்து அங்கே உள்ள ஏரியா சுற்றி வர உள்ள ஆக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. மகாவலி ரிவர் மூலமாக அந்த பக்கத்தில் மகாவலி ரிவரை வந்து அண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால எங்கெங்கே அதாவது ஆற்று படுகைகளை அண்மித்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். இப்போ கொழும்புலலாம் வந்து கல்லணை கங்கை பெருக்கெடுப்பு ஏற்பட்டுச்சுன்னா வெள்ளம் பிட்டிய மக்கள் வந்து அதிகமாக பாதிப்படைவாங்க. அதனால் கொஞ்சம் நைட்டு கூட பயங்கரமாக மழை பெஞ்சிச்சின்னு சொன்னாக்கா கொஞ்சம் விழிப்போட இருங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். இன்றைக்கி ஹட்டன் கொழும்பு வீதியினுடைய போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டதை வந்து காணக்கூடியதாக இருந்துச்சு. இதில் நாளையில இருந்து நுவரெலியா கண்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் எல்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பேராதனிய பகுதியில் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ பார்த்தேன். பேராதனிய பார்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, தாவரவியல் பூங்கா சைடு, அதுக்கப்புறம் அதோட ஒட்டிய மகாவலி கங்கை அந்த பகுதியெல்லாம் வந்து அதிகமாக நீர் நிரம்பி வந்து காணப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே நேரத்தில் பேராதனிய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு அங்கே ஹாஸ்டலுக்குள்ளே தண்ணி போனதுனால அங்கேயும் வந்து பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, அண்மையில் வந்து 6 தமிழ் பேசக்கூடிய கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து இருந்தாங்க. இதில் சேர்ந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்களை முன் வச்சாங்க. மாகாண சபை தேர்தலை நடத்தணும், அரசியல் அமைப்புல திருத்தங்களை வந்து கொண்டு வரணும், அதாவது நீண்ட காலமாக அந்த காணி பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து ஜனாதிபதியை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 கட்சிகளும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி. இந்த 6 கட்சி தமிழ் பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் போயிட்டு இன்னைக்கு வந்து கதைச்சிருக்காங்க. அந்த வகையில் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பில் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், செயலாளர் நிசாம் காரியப்பர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க ரெண்டு பேரும் போயிருந்திருக்காங்க. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தவிசாளர் MSS அமீர் அலி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிர் அவர்கள்லாம் போயிருந்தாங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் வந்து ஜீவன் தொண்டுமான் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி DTNA சார்பில் செல்வம் அடைக்கல்நாதன் MP அவர்கள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், முருகேசு சந்திரகுமார் அவர்களும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் MA சுமந்திரன் அவர்களும், சாணக்கியன் MP அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. தமிழ் முற்போக்கு கூட்டணியில் தலைவர் வந்து மனோ கணேசன் அவர்கள் இன்னைக்கு கலந்துக்க இல்லை. ஆனால் V ராதாகிருஷ்ணன் MP அவர்களும் பரத் அருள்சாமி அவர்களும் வந்து கலந்துக்கிட்டு ஜனாதிபதி அவர்கள் கிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சு இன்னைக்கு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காங்க. இதையும் வந்து அதிகமாக பேசக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும், மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக ஒருத்தர் வந்து உயிரிழந்தார் இல்லையா, 33 வயது ஹெந்தலையை சேர்ந்த ஒருத்தர். அந்த 8 பேர் ராகம போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் பலியானார் அப்படிங்கிற ஒரு கதை வந்து படித்தோம் இல்லையா. அவருடைய இறப்புக்கு காரணம் அதிகளவான இரத்தப்போக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நான் நினைக்கிறேன் யாராச்சும் சேர்ந்து அடிச்சாங்களோ என்னமோ தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படி ஒரு தகவல் வந்து வெளியானதாக இருக்கு. ஸோ சீரற்ற காலநிலை தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன். எல்லா இடத்துலையுமே மிக முக்கியமாக கண்டி மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், ரத்தினபுரி இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சமே அவதானமாக இருங்க. உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் எப்படி ஒர்க் பண்ணுது, சிக்னல் கிடைக்குதான்லாம் எனக்கு தெரியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த செய்திகளை மாத்திரம்தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். குட் நைட்.